அரும்பாக்கம் வடபழனி அரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மஹாலில் நடக்கக்கூடிய இந்த 51 சக்தி பீடங்களுக்கான நேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து இந்த 51 சக்தி பீடங்கள்னு சொன்னால் தக்ஷ யக்ஷத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷ யக்ஞம்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் வந்து சதிதேவி 51 துண்டுகளாக வந்து மகாவிஷ்ணுவுடைய சக்கராயுதம் துண்டு துண்டா வந்து சக்கராயுதம் வந்து 51 துண்டுகளாக சதிதேவி ஆகிய பார்வதியை வெட்டியிடப்பட்டதாகவும், அது இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கெல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்கு. இது சக்தி புராணத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயில்களாக கொண்டிருக்குது. அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்போ வந்து காசியிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும், கராச்சி, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடந்த இடம். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த வைப்ரேஷன் இருக்குது. அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துக்கணும். ஒன்று, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம், இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். அதே மாதிரி சிரசு விழுந்த இடம், உச்சி விழுந்த இடம் கராச்சி, தொப்புள் கொடி விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ். இது ஒவ்வொரு இடங்களில் பெயர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகம விதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க. அதை யார் வந்து இந்த 10 நாட்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது, இந்த 10 நாளில் யார் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும். அது மிகச்சிறிய அதிசயம் கூட. வாழ்க்கையில் ஒரு முறையினாலும் வந்து பாருங்கள். பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட. நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சைதன்ய பீடம் 700 வருடம் பழமையான சைதன்ய பீடத்தினுடைய 54வது குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யாகி நான் வந்திருக்கேன். என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள். அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது, அதாவது காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயமான நிகழ்வு இது. அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும். இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் 10 நாட்கள் இங்கே இந்த அம்பாள் இருக்க போகிறா. அனைவரும் வந்து அவங்களுடைய தெய்வத்தை வழிபடுங்க. ரொம்ப விசேஷமான இடம். ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அத்தனை பேரும் வரணும். ஏன்னா அந்த உபாசகர்களுக்கு இது ரொம்ப தோதான இடமும் கூட. தேடி போய் பார்க்க முடியாத விஷயத்த நம்ம முன்னாலே கண் முன்னாலே காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.